பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். சார் ஆன் ஆயிடுச்சுங்களா? லைட் ஆன் ஆயிடுச்சு பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா, ஒரே இதில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எந்த சுத்து வாங்க இல்லைங்க, எதுவும் இல்லை, அருமையாக ஸ்டார்ட் ஆகுது. வணக்கம் நண்பர்களே. இந்த ஆம்னி கார் பார்த்தீங்கன்னா 96 மாடலுங்க. டைப் 1 மாடல் வண்டி. இது பார்த்தீங்கன்னா நான் வாங்கி ஒரு 7-8 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. இதில் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஸ்டார்டிங் டபுள் இருந்துக்கிட்டே இருக்கும். எங்காவது போய் நிறுத்திட்டோம்னா ஸ்டார்ட் ஆகாது. இதே பிரச்சனை. நமக்கு தெரிஞ்ச மெக்கானி நண்பர் வந்து என்னென்னவோ செஞ்சு பார்த்தாருங்க. நிறைய வேலை செஞ்சார். இக்னிஷன் காயில் மாற்றியாச்சு, ஸ்டார்டிங் லைனில் வர எல்லா காயிலுமே மாற்றியாச்சுங்க. ஆல்டர்னேட்டர் மாற்றியாச்சுங்க, டைனமோ மாற்றியாச்சு, செல்ஃப் மோட்ரு எல்லாமே மாற்றணும். இதெல்லாம் கம்ப்ளைண்ட்டாக இருக்குன்னு மாற்றணும். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா 100% ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்தது. பார்த்தீங்கன்னா ஒரு 70% 80% குறைஞ்சது. மறுபடியும் இதே மாதிரி பிரச்சனைகள் வரதான் செஞ்சுது. ஒரு இடத்துல போய் நிறுத்திட்டா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது சாவி போட்டு 2-3 சுற்று வாங்கணும். 2-3 சுற்றுனா தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். சுற்று வாங்கிட்டு இருக்கோம். மறுபடியும் ஒரு நாள் இதே மாதிரி ஒரு நாள் காலை நேரத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகலைங்க. என்னடா வம்பா போச்சு அப்படின்ட்டு மறுபடியும் நண்பர் வந்து இதை வந்து சரிப்படுத்த முயற்சி பண்ணார். ஆனால் நண்பர் வந்து பயங்கரமாக நல்லா முயற்சி பண்ணார் அப்படின்னு தான் சொல்லணும். அது சாதாரணமான முயற்சி இல்லை. அதை நம்ம வீட்லேயே வந்து செஞ்சு கொடுப்பாருங்க. அந்த மாதிரி ஒரு நண்பர், ஒரு தம்பினே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா சரி, மறுபடியும் எல்லாம் கழட்டி பார்க்கும் பொழுது எல்லா பக்கமும் கேஸ்கெட்டு எல்லாமே சரியாக இருக்குது. இக்னிஷன் காயில் புதுசு, டைனமோ புதுசு, செல்ஃப் மோட்டர் புதுசு, எல்லாமே புதுசு. பேட்ரி வந்து நல்லா சார்ஜ் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் பேட்ரி. அப்புறம் அந்த டிஸ்ட்ரிபியூட்டரில் தான் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும். அப்புறம் ஸ்பார்க் ப்ளக்கும் எல்லாம் மாற்றியாச்சு. ஸ்பார்க் ப்ளக்கும் மாற்றியாச்சுங்க. பாருங்கள், டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமிக்கிற பாருங்கள். பாருங்கள், டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் பின்னாடி இந்த டோரை கழட்டணும் அப்படின்னா இதாங்க டிஸ்ட்ரிபியூட்டர். இது இருக்குது இல்லைங்களா, ஆம்னி காரில் டைப் 1 மாடல் இது. இதுதாங்க டிஸ்ட்ரிபியூட்டர். இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டர். இது பார்த்தீங்கன்னா 4800 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இதுதான் போயிடுச்சு அப்படின்னு தம்பி சொன்னார். மெக்கானிக் தம்பி தான் சொன்னார். இது பாருங்கள், இந்த லைன் வந்து இக்னிஷன் காயிலிருந்து வர லைனுங்க. அடுத்தது இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. இந்த 3 லைனும் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக் போகிற லைனுங்க. இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்கிறாங்க. இது 4800 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து போட்டேங்க. சரி, போட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அருமையாக ஸ்டார்ட் ஆகுதுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. காலையில் மழை காலத்துலையும் சரி, பனி காலத்துலையும் சரி, கூலிங்லேயும் சரி, எல்லாமே வந்து நீட்டாக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். சார் ஆன் ஆயிடுச்சுங்களா? லைட் ஆன் ஆயிடுச்சு பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா, ஒரே இதில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எந்த சுத்து வாங்க இல்லைங்க, எதுவும் இல்லை, அருமையாக ஸ்டார்ட் ஆகுது. அப்போது நாங்கள் இத்தனை வருஷமாகவும் இந்த ஒரு கம்ப்ளைண்ட் கண்டுபிடிக்காமல் வெவ்வேறு கம்ப்ளைண்ட் எல்லாமே கிளியர் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். இருந்தாலுமே இந்த கம்ப்ளைண்ட் இருந்ததுனால தான் வந்து இவ்வளோ நாளாக ஸ்டார்ட் ஆகலைங்க. எங்களுக்கு வந்து வண்டி ஓட்டத்தில் பெரும் பிரச்சனையாக போச்சு. எங்காவது போய் நின்றுட்டா என்ன பண்ணுறது, மறுபடியும் வந்து மெக்கானிக் தொலைவணுமே அப்படின்ட்டு. இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஒன்று மாற்றுறதுனாலங்க தொட்ட உடனே ஸ்டார்ட் ஆகுது. அதனாலங்க வந்து அதனால் ஒரு கார் ஆகட்டும், பைக் ஆகட்டும், காரில் முக்கியமாக இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் வருது அப்படின்னா ஸ்டார்டிங் லைன் இருக்கிற அத்தனையுமே செக் பண்ணுங்கள். அத்தனையுமே கூட புதுசு போடுங்க. ஒன்றும் பெரிய காசாயிடாதுங்க. அது போட்டுட்டோம் அப்படின்னா வந்து எந்த பழைய வண்டியுமே ஸ்டார்டிங் ட்ரபிள் பிரச்சனையும் வராதுங்க. வந்து நீட்டாக வந்து போகும். நம்ம அது தெரியாமல் தான் சில தெரியாத மெக்கானிக்கிட்ட விட்டு ஒரு ஜாமானை மாற்றணும்னு சொல்லி மாற்றுறாங்களா மாற்றலையே அதுவும் தெரியாது. மாற்றணும்னு சொல்லுவாங்க, மாற்ற மாட்டாங்க. மறுபடியும் பழையபடி கம்ப்ளைண்ட் இருக்கும். என்னடா அந்த பழைய வண்டியை வச்சுட்டு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி அந்த வண்டியே விற்று போடுவாங்க. நிறைய நண்பர்கள் எனக்கு தெரியவே விற்றுருக்குறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பழைய வண்டி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் லைனில் வர்ற எல்லா இதையுமே மாற்றிடுங்க. பெரிய செலவெல்லாம் ஒன்றும் வராதுங்க.
பாருங்கதா, நான் வந்து ஆல்டர்னேட்டர் மாற்றினேன், செல்ஃப் மோட்டர் மாற்றினேன், இக்னிஷன் காயில் பாருங்க அங்கே இருக்குது, அந்த கடைசியத்துக்கு அது மாற்றினேன். இப்போ வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கடைசியாக மாற்றியாச்சு, ஸ்பார்க் பிளக் மாற்றியாச்சு, எல்லாமே மாற்றியாச்சு. இப்போ ஸ்டார்டிங் ட்ரபிள் பிரச்சனையே இல்லைங்க, அருமையாக ஓடுது, ஸ்டார்ட் ஆகுது. அதனால் பழைய வண்டி வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீட்டாக ஸ்டார்டிங் லைனில் வர எல்லா காம்பனண்ட்டுமே ஸ்டார்டிங் ட்ரபிள் பிரச்சனை வந்தது அப்படின்னா மாற்றுங்க. எல்லாம் இல்லைங்க, எது போயிருக்குன்னு வந்து உங்கள் அதாவது கை தேர்ந்த மெக்கானிக்கிட்ட ஃபஸ்ட்டு விடுங்க. ரொம்ப நல்ல ப்ராக்டிஸ் உள்ள மெக்கானிக்கிட்ட, ஒரு நம்பிக்கையான மெக்கானிக்கிட்ட விடுங்க. அதனால் அதை நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ட்ரபிள் பிரச்சனையே வராதுங்க. நீங்கள் எல்லா மெக்கானிக்கும் எல்லா ஒர்க் ஷாப்லேயும் விட்டு நம்ம இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னா அது முடியாதுங்க. அதாவது ரொம்ப நம்பிக்கையான ஆள், ஒரு ஏமாத்தாத ஆள், ஒரிஜினல் பார்ட்ஸை போடுற ஆள். நம்ம நீங்கள் பார்ட்ஸ் வாங்கி கொடுத்துருங்க, அவங்கள வந்து வாங்கி போட சொல்ல வேண்டாம், ஏன்னா அவங்களுக்கு சிரமம் கொடுக்க வேண்டாம், நீங்களே வாங்கி கொடுங்க. உங்கள் முன்னாடியே போடுற மாதிரி ஒரு மெக்கானிக்காக இருந்தால் நல்லது. அவங்க போடுறேன்னு சொல்கிறாங்க, போடுவாங்க, இருந்தாலும் உங்கள் முன்னாடியே போடுற மெக்கானிக்காக இருந்தால் அது இன்னும் நல்லது, உங்களுக்கு மன திருப்தியாக இருக்கும். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் இதுதாங்க சொல்லணும்னு நினச்சேன். இந்த மாதிரி பழைய வண்டிகள்லாம் வந்து எப்படி வந்து ரீகண்டிஷனுக்கு கொண்டுட்டு வரது ஸ்டார்டிங் பிரச்சனையை அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம்னு நினச்சேன். நன்றி நண்பர்களே. இதே போன்றது ஒரு அடுத்த பயனுள்ள பதிவில் தங்களை சந்திக்கிறேன். நன்றி.